ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு நீக்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தும் முயற்சியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு இருந்தாங்க துணை பொதுச்செயலாளர் பதவியும் ஆங்கன்ற மாதிரி. ஏன்னா ஓபிஎஸ்க்கு அதிக செல்வாக்கு தென் மாவட்டங்கள் இருக்குது. ஸோ இதனாவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாள் சமாதானப்படுத்தி பார்த்தாரு. ஆனால் ஓபிஎஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா சீனியர்கள் நிறைய பேர் போனாலுமே வந்து பெரிய லெவலில் வந்து எடுபடவே இல்லை. நம்மளுக்கு திரும்ப வைத்தியலிங்கம் இவங்கெல்லாம் போயிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தனக்குன்ற வட்டத்தை உருவாக்கணும், அம்மா பிம்பத்தை உடைக்கணும். ஸோ ஓபிஎஸ்ஸை காலி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பொறுப்பில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடப்பாடி தான் அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கணும்னு சொல்கிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே போட்டார். இப்போ குறிப்பிட்ட லிஸ்ட்டு சொல்கிறேன். வைகை செல்வன், கோகுல இந்திரா, மாதரம் மூர்த்தி, PV ரமணா, முனுசாமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவால் ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி நீக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க. இவங்களுக்குலாம் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சான்ஸ் தரார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், அம்மாவால் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து தனக்குன்ற ஆதரவு வட்டத்தை உருவாக்கிட்டார். நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளரை உட்கார வச்சு இனி எடப்பாடியே தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக ஆனதுக்கு நிலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி போட்ட ஒரு நிர்வாகிகள் தான்றாங்க. சசிகலா கூட பார்த்தீங்கன்னா நிற்கும் போது இவ்வளோ பிரச்சனை வரல. சசிகலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய உச்சபட்சமாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பதவி 2 டைம் பார்த்தீங்கன்னா அம்மாவால் கிடச்சிச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா சிறைக்கு போகும்போதெல்லாம் வந்து முதலமைச்சர் பதவி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் இருப்பார். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ ஓபிஎஸ்ஸே கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் மீட்பு குழுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இப்போ ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா MP எலெக்ஷன் ஒரு ஜெயிச்சிட்டாருன்னா திருப்பி அதிமுக வந்து ஓபிஎஸ் கையில் வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.